ஈரோடு மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வழங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக ஈரோடு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2வது கோடி பயனாளியான நஞ்சனாபுரத்தைச் சேர்ந்த சுந்தராம்பாளுக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். தொடர்ந்து அதே பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பயனாளியான வசந்தா என்பவரை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். முன்னதாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பீளமேடு விமான நிலையத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து காரில் சாலை மார்க்கமாக ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதிக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சாலையின் இருபுறமும் திரண்டு மக்கள் வரவேற்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு தேடி வந்து மருந்துகளை வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக ஈரோட்டைச் சேர்ந்த பயனாளிகள் கூறியிருக்கிறார்கள். முதலமைச்சர் உடம்புலாம் பார்த்துக்குங்கம்மா, நாங்கள் இதெல்லாம் உதாரணம் உங்களுக்கு செய்கிறோம், நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். சந்தோஷமாக இருக்குதுங்க. இங்கே வந்தது சந்தோஷம். இத்தனை வரைக்கும் இங்கே வரலைங்க, நம்ம ஊர் பக்கம் வரல, இப்போ வந்துட்டு போயிட்டாங்க. அதுவும் எனக்காகத்தான் வந்துட்டாங்க. பரவாயில்ல. முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குதுங்க, நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்ட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இன்னைக்கு வந்துட்டாரு.